81 வயது நேர்ந்த ஆன் பிரைன் அப்படின்ற ஒரு பாட்டி 30 வருடத்திற்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கிற பேடன் ரூச் அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு பணிவிடை செய்வதற்காக ஒரு பெண் காலை நேரத்திலே வந்து ஈவினிங் வாகலாம் கிளம்பி போயிடுவாங்க. அப்படிதான் அந்த பெண்ணும் சரியா மார்ச் 20 1994 எப்போதும் போல அந்த பாட்டியோட வீட்டுக்கு வந்து அந்த வேலைகள்லாம் முடிச்சதுக்கு பிறகு ஈவினிங் வாகல கிளம்பி போயிட்டாங்க. இந்த பாட்டி அந்த பணிப்பெண் அதிகாலை நேரத்தில் வர்றதுனால காலை நேரத்திலே எழுந்து தன்னால திறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வீட்டு கேட்டை எப்போதுமே பூட்ட மாட்டாங்க. அப்படிதான் அன்றைய நாளும் பூட்டாம தூங்கி இருந்திருக்காங்க. மறுநாள் காலையில வழக்கம் போல அந்த பணிப்பெண்ணும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தன்னுடைய வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன இந்த பாட்டி கிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்ல, இன்னும் எழுந்தே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமோடைய ஜன்னல் கிட்ட வந்து பார்க்கும்போது தான் அந்த பாட்டி கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்து பதறி போன அந்த பணிப்பெண் உடனடியா போலீஸுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் ஆபீசர் எல்லாம் வர வச்சு கிரைம் சீனை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த இடத்துல எந்த ஒரு தடயத்தையுமே கில்லர் விட்டுட்டு போகல அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து அந்த பாட்டியோடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதுல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாட்டியோடைய உடம்புல 50க்கும் மேற்பட்ட கத்திக்குத்து காயங்கள் இருக்கு அப்படின்னும், இதுல முக்கியமா அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல பல முறை கண்ணாபின்னான்னு கத்தியால குத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலை மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே போலீஸ் அதிகாரிகளும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த சிட்டியில 1992 இருந்து 2004 வரைக்குமே 15 பெண்கள் கிட்ட, இந்த பாட்டியை சேர்த்து தான் சொல்றேன், 15 பெண்கள் கிட்ட பயங்கரமா இதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல கொலை செய்யப்பட்ட. அன்னைக்கு அந்த பாட்டியோடைய வீட்டுல நுழைந்த கில்லர் யாரா இருப்பான்? போலீஸ் அதிகாரிகளால அவனை நெருங்க முடிஞ்சிச்சா இல்லையா? அப்படி அந்த சிட்டியில இந்த 15 பெண்களும் எதனால கொலை செய்யப்பட்டாங்க, யாரால கொலை செய்யப்பட்டாங்க? அமெரிக்க போலீஸ் அதிகாரிகளுக்கு ரொம்பவே சவாலா இருந்த ஒரு மர்மமான மனிதனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. அமெரிக்காவில் லூசியானா அப்படின்ற மாகாணத்தோடைய தலைநகரம் தான் நான் சொன்ன பேடன் ரூச் அப்படின்ற நகரம். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு இந்த அன்னி பிரைன் அப்படின்ற பாட்டியோடைய வீட்டுக்கு 30 வயது இருக்கிற ஒரு இளைஞன் அதிகாலை 3:30 மணி வாக்குல நுழைஞ்சிருந்திருக்கான். அந்த சமயத்துல அந்த மர்ம மனிதன் அந்த பாட்டியோடைய பெட்டு மேல ஏறி உட்காந்து அவங்க கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கான். இப்ப பாட்டி தூக்கத்துல இருந்து எழுந்து பயங்கரமா கத்தி இருந்திருக்காங்க. இதனால எங்க நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே ப்ரீ பிளானிங்கா கொண்டு வந்த கத்தியை எடுத்துட்டு வந்துதான் பாட்டியை கண்ணாபின்னான்னு குத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். தொடர்ந்து இதுதான் அவனுடைய முதல் கொலை அப்படிங்கிறதுனால அடுத்ததான் அவனுக்கு கொலை பண்ணுவதற்கு தைரியம் வரவே இல்லை. தொடர்ந்து இன்டர்நெட்ல என்னென்ன பண்ணலாம், சைத்தானுடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவன் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதன் பிறகு 5 வருடங்கள் கழித்து 1999 ஜனவரி மாதம் போல கேத்ரின் அப்படின்ற ஒரு செக்ஸ் ஒர்க்கரை பார்த்திருந்திருக்கான். கற்பின பெண்ணான கேத்ரின் கிட்ட டீலிங்லாம் பேசி முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய கார்லயே அந்த மர்ம மனிதன் அந்த பெண்ணை ஏற்றி கொண்டு ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கான். அந்த சமயத்துல இவன் ஏற்கனவே கொண்டு வந்த ஒரு ஜிப் மாதிரி இருக்கிற ஒரு டேக்கை எடுத்து அந்த பெண்ணுடைய கழுத்துல போட்டு துடிக்க அப்படியே கொலை பண்ணி இருந்திருக்கான். எதுக்காக இவன் கொலை பண்றான் அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே தெரியாம அநியாயமா கேத்ரின் அன்றைய நாள் இறந்து போறாங்க. அப்படி அந்த பெண்ணை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணும்போது 16 முறை கத்தியால குத்தி இருந்திருக்கான். மேற்கொண்டு அது இருட்டான நேரம் அப்படிங்கிறதுனால அந்த பெண்ணுடைய சடலத்தை ஒரு சாலை ஓரமா போட்டுட்டு தன்னுடைய காரை வாஷ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அதன் பிறகுதான் மறுநாள் போலீஸ் அதிகாரிகளுக்கு இப்படி ஒரு சடலம் ரோட்டோரமா கிடக்கு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சதுமே சடலத்தை வந்து மீட்டெடுக்கிறாங்க. அது கூடவே அந்த பெண்ணுடைய சடலத்துல ஒரு டிஎன்ஏ மட்டும் தான் கிடைச்சதே தவிர வேற எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. அந்த சமயத்துல டிஎன்ஏ உடைய வளர்ச்சியும் குறைவா இருந்ததுனால எதிர்காலத்துல இது பயன்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய லேப்ல அந்த டிஎன்ஏ ஸ்வாபை சேகரித்து வைக்கவும் செய்யறாங்க. இப்படி இந்த மர்ம மனிதன் சைமன்டேனியஸா ஒரு கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போது தன்னுடைய குடும்பத்து கூடயும் ரொம்பவே நெருக்கமா இருந்திருக்கான். அதே சமயம் அவனுடைய ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல வேற ஏதாவது கொலைகள் இந்த சிட்டில நடக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் இவன மாதிரி ஒரு சைக்கோ வேற ஒரு இடத்துல கொலை பண்ணிக்கிட்டே வரான். அவனையும் போலீஸ் அதிகாரிகள் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவனுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. தனக்கு காம்படிஷனா ஒருத்தன் வரானே அப்படின்ற ஒரு கோபமும் அவனுக்குள்ள பயங்கரமா இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த கேத்ரினை கொலை பண்ணி 5 மாதங்கள் கழித்து 52 வயதில் இருந்த 3 குழந்தைகளுக்கு அம்மாவான ஒரு மாரத்தான் பிளேயரான ஹார்டி அப்படின்ற ஒரு பெண் மேல இவனுடைய கண்ணு போயிருந்திருக்கு. ஒரு நாள் இந்த சைக்கோ யதார்த்தமா தன்னுடைய கார்ல வீட்டுக்கு போய் கொண்டிருந்த சமயத்துல 6:30 மணி வாக்குல இந்த ஹார்டி ஜாக்கிங் போயிருந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, இவங்களை நம்ம அனுபவிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை இவன் தீவிரமா தீட்ட ஆரம்பிச்சிருக்கான். இதனால 3 வாரங்கள் இந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி இவங்களுடைய வீடு எங்க இருக்கு, எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, எத்தனை பேர் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நோட் பண்ணி இருந்திருக்கான்.
அப்படி இவன் நோட் பண்ணதுல இறுதியா மே 30, 1999 போல எப்போதும் போல இவங்க 6:30 மணி வாகல ஜாக்கிங் கிளம்பி இருந்திருக்காங்க. அப்படி இவங்க கிளம்பும் போது பக்கத்து வீட்டுக்காரர் கூட இந்த பெண்மணியை பார்த்து இருந்திருக்காங்க. மறுபக்கம் காலை எழுந்ததுக்கு பிறகு ஜாக்கிங் பண்ணதனுடைய மனைவி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டியோடைய கணவர் பல்வேறு இடங்கள்ல தேடி பார்த்திருந்திருக்காரு. ஆனா ஹார்டி எங்கேயுமே கிடைக்காமலே போறாங்க. தொடர்ந்து இந்த ஹார்டி ஜாக்கிங் கிளம்பி போன 4:30 மணி நேரம் கழித்து சாலை ஓரமா 11 மணி வாகல எப்போதும் போல ஒருத்தர் சைக்கிளிங் போயிருந்திருக்காரு. அந்த சமயத்துல பள்ளத்தாக்குல ஒரு பெண் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. உடனடியா போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும்போதுதான் அது மாரத்தான் போட்டியில கலந்து வின் பண்ண ஃபேமஸான ஹார்டி அப்படிங்கிறது தெரிய வருது. ஹார்டியோடைய சடலத்தையும் சோதனை பண்ணி பார்த்ததுல 5 மாதத்துக்கு முன்னாடி கேத்ரின் எப்படி இறந்து போயிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இறந்து போயிருந்திருக்காங்க. அதே மாதிரி பாலியல் ரீதியான துன்பங்கள் எல்லாம் இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இந்த ஹார்டியை கொலை பண்ணது கூட கேத்ரினை கொலை பண்ண அதே சைக்கோ தான் இந்த பெண்ணையும் கொலை பண்ணி இருந்திருக்கான். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஹார்டியை கடத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சைக்கோவுடைய பிளானா இருந்திருக்கு. அப்படிதான் எப்போதும் போல அவங்க ஜாக்கிங் போய்கிட்டு இருந்த சமயத்துல வேணுமனே தன்னுடைய கார்ல வேகமா போய் இடிச்சிருந்திருக்கான். கார் இடிச்ச உடனே ஹார்டி ஒரு பள்ளத்துல போய் விழுந்திருக்காங்க. உடனடியே இந்த சைக்கோ தன்னுடைய காரை நிப்பாட்டிட்டு அந்த பள்ளத்துக்கு போயிட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்றான். ஆனா அந்த பெண் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனாலும் விடாம இவன் கொண்டு வந்த அந்த டேக் எடுத்து அவங்களுடைய கழுத்துல சுத்தி துடிக்க அதே இடத்துல கொலை பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி கேத்ரினை எந்த மாதிரி கொலை பண்ணானோ கத்தியை குத்தி அதே மாதிரி இந்த பெண்ணையும் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இவனுடைய மனைவியை தினமும் பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு வர்றது எல்லாமே இவன் தான். காலை நேரத்தில் இவனுடைய மனைவி ஒரு ஸ்டோருக்கு வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் வாக்கில் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வருவான். அப்படிதான் ஹார்டியை கொலை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய மனைவியை பிக்கப் பண்றதுக்காக இந்த சைக்கோ போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் அவனுடைய மனைவி என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, ஏதோ வித்தியாசமான ஒரு வாடையா இருக்கே, என்ன இது வாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வர வழியில ஒரு அனிமலை இடிச்சிட்டேன், அந்த வாடையா தான் இருக்கும், நான் சீக்கிரமா கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்திருக்கான். இந்த ஹார்டியை கொலை பண்ணி அடுத்த 5வது மாதத்திலேயே நவம்பர் மாதம் 1999 ஜாய்ஸி அப்படின்ற ஒரு பெண்ணை இதே மாதிரி டார்கெட் பண்ணி அவங்களையும் சேம் பேட்டர்ன்ல கொலை பண்ணி இருந்திருக்கான். இந்த ஜாய்ஸியும் ஒரு கருப்பின பெண் தான். இவங்களுடைய கால்கள் அழகா இருக்கும், ஒரு கேர்வா ஒரு மாதிரி அழகா இருக்கும், அதனாலதான் நான் இவங்களை கடத்தினேன் அப்படின்னு பின் நாட்கள்ல ஒரு இன்டர்வியூல சொல்றான். இந்த ஜாய்ஸி ஒரு விபச்சாரி அப்படிங்கிறதுனால அவங்க கிட்டையும் டீலிங் பேசிட்டு அவங்கள ஒரு தனியா ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். எப்போதும் போல கொலை பண்ணிட்டு அவங்களுடைய கால்கள் அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சடலத்தை அவனுடைய காருக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிருக்கான். அது கூடவே அவனுடைய மனைவியை பிக்கப் பண்ணுவதற்கு நேரம் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால அதே சடலத்து கூட தன்னுடைய மனைவியை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட அவன் சமாளிச்சு எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா தன்னுடைய வீட்டுல ஆக்டிங்க போட்டிருந்திருக்கான். ஆக்சுவலாக இந்த சைக்கோ என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, தன்னுடைய வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூம் மட்டும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்திருக்கான். ஒரு பக்கம் இவனுடைய மனைவி டின்னர்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருந்தாலும் மறுபக்கம் இந்த பெண்ணுடைய சடலத்தை, அதாவது ஜாய்ஸியோடைய சடலத்தை தனித்தனியாக வெட்டி அவனுக்கு பிடித்த அந்த கால்களை ருசிச்சு பார்த்துருந்துருக்கான். எந்த அளவுக்கு ஒரு அரக்கத்தனமான மனுஷனாக இருப்பான் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதன் பிறகு தன்னுடைய மனைவி தூங்குனதுக்கு பிறகு அந்த சடலத்தை சாலையோரமா போட்டுட்டு வந்துருவான். இப்படி ஜாய்ஸியை கொலை பண்ணி முடித்து 2 மாதங்கள் கழித்து லிலியன் ராபின்சன் அப்படின்ற 52 வயது நேர்ந்த ஒரு கருப்பின பெண்ணை சந்திக்கிறான். அப்படி அவங்க கிட்டையும் இதே மாதிரி டீலிங்லாம் பேசி தனக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஏற்கனவே இவன் ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த பெண்ணையும் கொலை பண்ணி இருந்திருக்கான். ஆனா இந்த முறை அவனுடைய மனைவியை பிக்கப் பண்ணுவதற்கு இவனுக்கு நேரம் ஆயிட்டதுனால அந்த பெண்ணுடைய சடலத்தை அங்க இருக்கிற ஏரியிலேயே தூக்கி போட்டு தன்னுடைய மனைவியை பிக்கப் பண்ண போயிருந்திருக்கான். அதன் பிறகுதான் மறுநாள் எப்போதும் போல அந்த ஏரிக்கு மீன் பிடிக்க வர ஃபிஷர்மேன் இந்த லில்லியனுடைய சடலத்தை பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காரு. இந்த பெண்ணுடைய வழக்கிலையும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த ஒரு தடயமுமே கிடைக்காமலே போகுது. இந்த சைக்கோ இதோட விடாம 10 மாதங்கள் கழித்து அக்டோபர் மாதம் 2000 போல மர்லின் நெவில்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணையும் அதே மாதிரி கடத்தி இருந்திருக்கான். ஆனா இவனுடைய சுயரூபம் அந்த பெண்ணுக்கு தெரிந்ததுமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அந்த சமயத்துல இவங்க கிட்ட இருக்கிற இரும்பு ராடை எடுத்து அவங்கள பயங்கரமா தாக்கி எப்போதும் போல அந்த பெண்ணையும் கொலை பண்ணிட்டு சாலையோரமா தூக்கி போட்டிருந்திருக்கான். இந்த மர்லினை கொலை பண்ணதுக்கு பிறகு அடுத்ததா இவனுக்கு யாரை கொலை பண்றதுனே தெரியல. இதற்கு நடுவுல அந்த ஏரியாவில் வேறு சில இடங்கள்ல சில பெண்களுடைய சடலங்கள்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சதுனால தன்னுடைய கொலைகளை கொஞ்ச நாட்கள் நிறுத்தி வச்சிருந்திருக்கான். அதன் பிறகுதான் 2003 வாகல டிரானிசா அப்படின்ற ஒரு பெண்ணை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பின இளைஞனான டெரிக் அப்படின்றவனை கைது பண்றாங்க.
தொடர்ந்து டெரிக்க விசாரணை பண்ணும்போது அதே சிட்டில 7 பெண்களை இதே மாதிரி கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்யறான். அதுல ஒரு பெண்ணுடைய DNA மட்டும் இவன் கூட மேட்ச் ஆயிருந்திருக்கு. மேற்கொண்டு இதுவரைக்கும் முடிக்கப்படாத வழக்குகள்ல கிடைத்த தடயத்துல இவனுடைய தடயங்கள் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்படிதான் நான் சொன்ன கேத்ரின் அப்படின்ற பெண்ணோடைய உடம்புல இருந்து மீட்டெடுக்கப்பட்ட டிஎன்ஏவை இவன் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது மேட்ச் ஆகாமலே போகுது. அப்போதான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இவன மாதிரி இன்னொரு சீரியல் கில்லர் இந்த சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. நான் சொல்றேன், இந்த சைக்கோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். டெரிக்க போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரிந்ததுமே தன்னை தான் அடுத்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே சமயம் தன்னை பத்தி இன்னும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதே வருடத்துல அக்டோபர் மாதம் 2003 வாக்குல ஜானி அப்படின்ற ஒரு பெண்ணை கடத்தி சேம் பேட்டர்ன்ல கொலை பண்ணி சாலை ஓரமா போட்டுட்டு போயிருந்திருக்கான். அப்படி போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த ஜானியோடைய சடலத்தை பத்தி தகவல் கிடைச்சதுமே அவங்களுடைய உடம்ப பிரேத பரிசோதனை பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஜானியோடைய கையில சில முடிகள்லாம் இருந்திருக்கு. அந்த முடிகளை லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வெள்ளக்கார மனிதனுடையது அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அப்ப இருந்த டெக்னாலஜி படி இதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம். இந்த சீரியல் கில்லர் இதோட விட்டிருந்தா கூட போலீஸ் அதிகாரிகள் கிட்ட மாட்டியிருந்திருக்க மாட்டான். இறுதியா 4 மாதங்கள் கழித்து பிப்ரவரி 26, 2004 வாக்குல டோனா பென்னட் அப்படின்ற ஒரு பெண்ணை இவன் மீட் பண்ணி இருந்திருக்கான். அப்படி மீட் பண்ணப்பட்ட இந்த பெண்ணை கடத்திட்டு வந்து எப்போதும் போல தன்னுடைய இச்சைகளுக்கு பயன்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு ஒரு கால்வாய் கிட்ட அந்த பெண்ணுடைய சடலத்தை போட்டுட்டு போயிருந்திருக்கான். அந்த சமயத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த பெண்ணை பத்தி தகவல் கிடைச்சதுமே சம்பவ இடத்தை ஃபாரன்சிக் ஆபீசரை வச்சு அலசி பார்த்திருந்திருக்காங்க. அப்படி அலசி ஆராய்ஞ்சதுல அந்த கால்வாய்க்கு பக்கத்துல ஒரு புதிதான டயர் தடயம் ஒண்ணு கிடைச்சிருந்திருக்கு. மண்ணுல பதிஞ்சிருந்த அந்த டயர் தடயத்தை போட்டோ எடுத்துக்கொண்டு அதை அப்படியே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயர் எந்த காருக்கு போடப்பட்டிருக்கும், இந்த டயருடைய கம்பெனி யாரா இருக்கும், இந்த பேட்டர்ன்ல ஏதாவது டயர்கள் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அலசி ஆராயிறாங்க. அப்படி தேடி பார்த்ததுல 96 பேருக்கிட்ட அந்த சிட்டியில இந்த டயர் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் இந்த டயர் செவலேட் கார்ல பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து அந்த கார் ஓனர் கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளா விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படிதான் லிஸ்ட்ல 26 நம்பரா இருக்கிற ஷான் வின்சன் கில்லிஸ் அப்படின்ற ஒருத்தனை விசாரிச்சு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவனுடைய காரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய காரையும் செக் பண்ண மாதிரி அவனுடைய காரையும் செக் பண்ணி இருந்திருக்காங்க. உங்களுடைய கார் அந்த கால்வாய் கிட்ட போன மாதிரியான தடயங்கள் தெரியுது, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் கேட்டிருக்காங்க. அந்த சமயத்துல இந்த கில்லிஸ் அப்படின்றவன் என்ன சொல்றான்னா, அந்த டோனா அப்படின்ற பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுப்பதற்கு முதல் நாள் வாக்குல நான் சரியான போதையில இருந்தேன். நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கால்வாய் வழியா என்னுடைய கார்ல போன சமயத்துல தான் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு தகவல் கொடுக்குறான். உடனடியா போலீஸ் அதிகாரிகள் உங்க கார்ல சில பிளட் சாம்பிள்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம், அது யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டபோது டோனா அப்படின்ற ஒரு பெண் அந்த கால்வாய் வழியா போன சமயத்துல என்கிட்ட லிஃப்ட் கேட்டா, நானும் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கு மாதவிடாய் வந்துட்டதுனால என்னுடைய காரையே நாஸ்திப்படுத்திட்டா. அதன் பிறகு நான் அவளை இறக்கி விட்டுட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த காரை கிளீன் பண்ணிட்டேன். அதுல இருக்கிற ரத்தம் இன்னும் போகல போல அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு இவன் சொல்ற பதில்கள் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லாததுனால இவனை தவிர மற்ற லிஸ்ட்ல இருக்கிற அனைவரையுமே விசாரிச்சிருந்திருக்காங்க. ஆனா இவன் மேலதான் அதீத சந்தேகம் இருந்ததுனால இவனுடைய டிஎன்ஏ சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட், ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் 10 வருடங்களா நாம தேடிக்கிட்டு இருக்கிற சீரியல் கில்லர் தான் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போதான் அவர்களுக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. அடுத்த கட்டமா போலீஸ் அதிகாரிகள் நேரடியா அவனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவனுடைய மனைவி கிட்ட 10 வருடமா சிட்டியை பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு சீரியல் கில்லர் வேற யாருமே கிடையாது, உன்னுடைய கணவர் தான் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதும் அவனுடைய மனைவியான டெரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. கோர்ட்டோடைய ஆர்டரோட அந்த வீட்டை கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதான் அவனுடைய மனைவிக்கு தெரியாம பயங்கரமான விஷயங்கள்லாம் ஒரு அறையில பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த அறையில இருந்து கத்தி, ரம்பம், கயிறு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே மீட்டெடுக்கப்பட்டிருந்திருக்கு. அது கூடவே அவனுடைய கம்ப்யூட்டரை தரோவா செக் பண்ணி பார்த்ததுல கடைசியா கொலை செய்யப்பட்ட டோனாவுடைய புகைப்படம் எல்லாமே அவனுடைய கம்ப்யூட்டர்ல இருந்திருக்கு. அதை ரீசெண்டா தான் காப்பி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வருது. தொடர்ந்து தேவையான எவிடன்ஸ் எல்லாமே அந்த வீட்டில இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு இமிடியேட்டா அவனை கைது பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா விசாரணை பண்ணும்போது தான் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்ன பாட்டியோடைய கொலையில இருந்து டோனாவுடைய கொலை வரைக்கும் கிட்டத்தட்ட 8 பெண்களை இவன் 10 வருடத்துக்குள்ள கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒத்துக்கொள்ளவும் செய்யறான். இவன் போலீஸ் கிட்ட பேசும்போதே ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும்போது எந்த மாதிரி அவன் அனுபவிச்சா, அவங்களை எப்படி ரசிச்சான் அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லி இருந்திருக்கான். 1962 யோனி கில்லிஸ் மற்றும் நார்மன் கில்லிஸ் அப்படின்ற தம்பதியினருக்கு தான் இவன் பிறந்திருக்கான். இவனுடைய அப்பா பயங்கர குடிகாரர் அப்படிங்கிறதுனால இவனுடைய அம்மா தாத்தா பாட்டியோடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தான் இவனை வளர்த்து இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவனுடைய அப்பா இவனையும் இவனுடைய அம்மா கிட்டையும் துப்பாக்கியை காட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் வந்து காப்பாற்றினதுனால அதன் பிறகு அப்பா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படியே கட்டாக இருந்திருக்கு.
இதன் பிறகுதான் ஒரு நாள் தன்னுடைய அம்மாவுடைய கண்களை பார்த்துட்டு, உங்களுடைய கண்கள் ரொம்பவே அழகா இருக்கு, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருந்திருக்கான். நாட்கள் நகர நகர இவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இவனுடைய அம்மாவுக்கும் ஜார்ஜியா அப்படின்ற ஒரு மாகாணத்தில் வேலை கிடைச்சி அவங்க தனியாக போயிருந்திருக்காங்க. அந்த ஜார்ஜியா மாகாணத்துக்கும் இவனை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. நான் இந்த ஏரியாவை விட்டு வரமாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து தன்னுடைய அம்மாவுடைய வீட்டில் தங்கி கொண்டே இந்த வேலைகள் எல்லாமே பார்த்துருந்துருக்கான். இந்த சமயத்தில் தான் அந்த பாட்டியை கொலை பண்ணுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் டெரியோடைய பழக்கம் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. டெரி எப்போதுமே காலையில வேலைக்கு போனாங்கன்னா நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. பிக்கப் டிராப் எல்லாமே இவன் தான் பண்ணுவான். இதற்கு நடுவில் இவன் சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். தொடர்ந்து தன்னுடைய மனைவியை பிக்கப் டிராப் பண்ண போற சமயத்துல தான் அந்த பாட்டி அந்த வீட்டில் தனியா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நோட் பண்றான். சின்ன வயதிலேயே இவனுக்கு மெண்டல் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. அதாவது இவனுடைய மைண்ட் செட் எல்லாமே டார்க் சம்பந்தமாக தான் போயிருந்திருக்கு. சைத்தானை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்க என்னென்ன ரிச்சுவல்லாம் பண்ணுறாங்க, கொலைகள் எப்படி பண்ணுறாங்க, கொலைகள் நடக்கும்போது எந்த மாதிரிலாம் துடிக்கிறாங்க, பெண்கள் கிட்ட எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே இவனுக்கு தோன்றதுனால அதை பற்றின சிந்தனைகள் தான் அவனுடைய மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் இவன் இத்தனை பேர்கிட்ட கொலை பண்ணதா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட தன்னுடைய வாக்குமூலத்தை கொடுத்துருந்துருக்கான். இறுதியாக இந்த சைக்கோவுக்கு 2007 வாக்கில் ஆயுள் தண்டனை கொடுத்துருந்துருக்காங்க. தன்னுடைய கணவர் ஒரு சைக்கோ, ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு தெரியாமலே 10 வருடங்கள் கிட்ட அவன் கூட குடும்பம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கில்லிஸோடைய மனைவியும் அவங்க கிட்ட டைரக்டாவே கேட்டிருந்திருக்காங்க. ஆமா, நான் தான் பண்ண அப்படின்னு அவங்க கிட்டே ஓப்பனா தான் இவன் சொல்லியிருந்திருக்கான். இவன் ஜெயிலில் இருக்கிற சமயத்தில் தன்னுடைய நண்பனுக்கு நான் இந்த பெண்களை கொலை பண்ணது தப்பு தான், நான் இப்போதான் என்னுடைய தவறை உணர்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருந்திருக்கான். இது கூடவே இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு இவனுடைய அம்மா மேலேயே கண்ணு இருந்திருக்கு, அதனால தான் இத்தனை பெண்களை இவன் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரியான சீரியல் கில்லரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சீரியல் கில்லரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், நீங்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படின்ற ரேட்டிங்கையும் கொடுத்துட்டு போங்க. கிரைம் இல்லாமல் வேறு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருந்ததுனால மைல் ஸ்டோன் அப்படின்ற ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை பின்னாடி கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இது கூடவே பாபு சங்கர் ஃபைல்ஸ் அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையும் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சரியா வரல, இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ நான் வீடியோ போட்டதுமே அப்டேட் பண்ணிடுவேன். நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.